வெல்கம் டு த சேர்ஃபுல் வே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பினான்ஸ் ஆப்பில் வெரிஃபைட் மெர்ச்சன்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி தான் முழுக்க நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லோரும் வந்து பினான்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஎஸ்டிடி பை பண்ணும்போது, செல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரைஸ்க்கு வாங்குவீங்க, ஒரு ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அதில் வந்து மார்ஜின் நிறைய எடுக்க முடியாது. இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி P2P வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மேலே P2Pன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, டிக் போட்டு, இந்த மாதிரி டிக் போட்டு க்ரீன் கலரில் தெரிகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட்டு. அவங்க எல்லாமே வந்து மெர்ச்சன்ட் அப்ளை பண்ணி பினான்ஸ் டீம்கிட்டேருந்து அப்ரூவ்டு வாங்கி உள்ளே வந்திருக்காங்க. நார்மலாக வந்து நீங்களும் வந்து ஆட் போஸ்ட் பண்ணலாம். யூஎஸ்டிடி பை பண்ணுறதுக்கோ, செல் பண்ணுறதுக்கோ, இல்லை பிட்காயின் ஏதோ ஒரு கரன்சி நீங்கள் பை பண்ணி விற்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி மெர்ச்சன்ட் ஆக முடியாது. ஓகேங்களா? இப்போ மெர்ச்சன்ட்டுக்கும் நான் மெர்ச்சன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து பை கொடுக்குறேன். பை கொடுக்கும்போது மெர்ச்சன்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வராங்க. இப்போ நான் பை ப்ரைஸும் பாருங்கள், செல் ப்ரைஸ் பாருங்கள். மெர்ச்சன்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு மெர்ச்சன்ட் வந்து செல் பண்ணுறாங்க, அதே மெர்ச்சன்ட் போயிட்டு பை ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னு ரெண்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், $95.89 கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கே 95.90. ஓகேங்களா? ஆக்சுவலாக 96 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. மெர்ச்சன்ட் வந்து செல் பண்ணுறது 96க்கு வந்து செல் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா யூசர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்போ நானும் ஒரு யூசர் தான், நானும் மெர்ச்சன்ட் கிடையாது. அந்த மாதிரி நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து வாங்குறது 96க்கு போய் வாங்கணும். இப்போ நீங்கள் போய் ஆட் போஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். ஆட் போஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா 96க்கு தான் மெர்ச்சன்ட் கிட்ட வாங்க முடியும். நான் மெர்ச்சன்ட்டை போனீங்கன்னா கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கலாம். மெர்ச்சன்ட்டுக்கும் நான் மெர்ச்சன்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இவங்க வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவே நான் இப்போ செல் கிளிக் பண்ணுறேன். நம்ம போய் செல் பண்ணுறோம் அப்படின்னா 92.50. ஓகேங்களா? $92.50 தான் வந்து வாங்குறாங்க. $92.10. 92 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். மேலே உள்ள இந்த 2 பற்றியும் மறந்துடுங்க. சரிங்களா? இது வந்து ப்ரைஸ் வராது. கொஞ்ச நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட மேக்ஸிமம் 19,000 தான் விற்க முடியும். இவர்கிட்ட 29,000 விற்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பேருமே ஒரு செகண்டில் மறைஞ்சிருவாங்க. அப்போ மெர்ச்சன்ட்டோட பை ப்ரைஸ் பினான்ஸில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 92 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவே வந்து விற்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 96க்கு விற்கிறாங்க. அப்போ 92லேருந்து 96 எவ்வளோ டிஃப்ரெண்ட்? $4 மார்ஜின் கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒரு டாலருக்கு $4 மார்ஜின் அப்படின்னா $1,000 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? $1,000க்கு 4,000 மார்ஜின். அப்போ $1,000 வந்து ஒரு மெர்ச்சன்ட் வந்து வாங்கி இமிடியேட்டாக செல் பண்ணிட்டார் அப்படின்னா $4,000 மார்ஜின் நிற்கும். அதுவே மல்டிபிள் டைம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வருமானம் எவ்வளோ நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் மெர்ச்சன்ட் ஆகிறதுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மெர்ச்சன்ட் ஆகணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு மெர்ச்சன்ட்டும் இதில் உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இதில் நிறைய அடிபட்டு, நிறையா வழிபட்டு, நிறைய பணம்லாம் இழந்து, நிறைய பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகி, அவங்க நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்துருப்பாங்க. நான் போக போக சொல்கிறேன் அவங்க வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஐயோ மெர்ச்சன்ட் வந்து இந்த எல்லோ கலர் டிக் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே சம்பாதிக்கிறாங்க தான். ஆனால் அதுக்காக அவங்க பண்ண தியாகம் நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறையா வழிபட்டு தான் இதுக்குள்ளே வந்து இப்போ மெர்ச்சன்ட்டாக வந்தாகி இதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ்டிடியில் நீங்கள் நார்மலாக போயிட்டு ஒருத்தர் போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மெர்ச்சன்ட்டை போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த டிக்கெட் எடுத்து விட்டுறேன். இந்த டிக்கெட் எடுத்து விட்டு போட்டுட்டிங்கன்னா மெர்ச்சன்ட் மட்டும் காமிக்கும். ஃபில்டர் பண்ணுறது இது பேர். டிக்கெட் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நான் மெர்ச்சன்ட் ரெண்டுமே காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து 92, 93 எல்லாமே வந்துடுவாங்க. ஆல் யூசர்ஸ் எல்லாமே ஆட் போஸ்ட் பண்ணி யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணுறவங்களோ எல்லா யூசரோட லிஸ்ட்டும் வந்துடும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் யார்கிட்டயே போய் செல் பண்ணி வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பேமெண்ட் மெத்தடு பேடிஎம், யூபிஐ, கூகுள் பே கொடுத்துருக்காப்புல. இவரை நான் சூஸ் பண்ணி பே பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் அவர் போடுற அமௌண்ட்டு செக்யூரான அமௌண்ட் தானா, அது வந்து லீகலான அமௌண்ட் தானான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே கால் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு, சைபர் கிரைம்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எப்படி வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது என்ன ரீசன்னா, இவங்க அனுப்புகிற அமௌண்ட் எல்லாமே 100% லீகலான அமௌண்ட் தானா நமக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் ஒரு யூசர் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இவரை விட்டுருங்க.
இப்போ இவர் பாருங்க, பையிங்கில் பார்த்தீங்கன்னா 494 பை பண்ணியிருக்காரு. ஆனால் செல்லிங்கில் வெறும் 4 தான் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் ஆர்டரில் இவர் வந்து வாங்கினது 494 ட்ரேட் வந்து வாங்கியிருக்காரு. ஆனால் விற்றது பார்த்தீங்கன்னா வெறும் 4 விற்றுருக்காரு. 4 ஆர்டர் தான் வந்து செல் ஆயிருக்கு. அப்போ இவர் மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் நம்ம விற்கக்கூடாது. என்ன ரீசன்னா, இவர் 495 டைம் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் வாங்கிட்டு போகிற யூஎஸ்டிடியை என்ன பண்ணுறாரு, இங்கே போயிட்டு ஆட் போஸ்ட் பண்ணி செல் பண்ணலை, ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணி ஏதாவது இல்லீகல் மணியாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். இந்த மாதிரி அவர்கிட்ட உள்ள இல்லீகல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னசென்ட் செல்லர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறது. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஆட் போஸ்ட் பண்ணி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் திரும்ப அந்த அமௌண்ட்டை யாருக்கும் போயிட்டு செல் கொடுத்து ஆன்லைனில் போயிட்டு செல் போஸ்ட் பண்ணி விற்க போகிறதில்ல. சரிங்களா? அந்த மாதிரி ஆளுங்கள்டேருந்து வர ஃபண்டு தான் உங்கள் அமௌண்ட் வந்து லாக் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு செல்லர்கிட்ட போய் விற்க போகிறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஏதாவது ஒரு செல்லர் சூஸ் பண்ணுறேன். இப்போ இவர் பிரச்சனை இல்லை, 68 வாங்கியிருக்காரு, 53 விற்றுருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக இங்கே செல் கொடுக்காதீங்க. இப்படி செல் கொடுக்காதீங்க. அவரோட ப்ரொஃபைல் மேலே வச்சு இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன்ல, இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இவர் பாருங்கள், பை 76 இருக்குது, செல் வந்து 0 தான் இருக்குது. இப்போ இவர்கிட்ட நீங்கள் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் எந்த ஒரு ட்ரேடுமே வந்து செல் பண்ண கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஏதோ ஒரு இஷ்யூக்காக அவரோட பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்காக ஜஸ்ட் உங்கள்கிட்ட உள்ள அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அது வந்து லீகலான மணியா இல்லீகலான மணியான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதெல்லாம் வந்து காமனாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா பினான்ஸ் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூஎஸ்டிடி செல் பண்ணாலோ, பிட்காயின் செல் பண்ணாலோ, செல்லர்கிட்ட அவங்களோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள். அவங்க வந்து செல்லிங்கில் டோட்டல் ஆல் ஆர்டர்ஸில் செல்லிங்கில் வந்து எவ்வளோ செல் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள். பை 85 இருக்குது, செல் வெறும் 20 தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி அதிகமாக செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ஒருத்தர் அதிகமாக கொடுக்குறாருன்னு சொல்லி நீங்கள் போய் வைப்பீங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இவர் வந்து 99 போட்டிருக்காப்ப, ஆனால் மினிமம் 20 லேக்ஸ் போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் ட்ரேடர்ஸே கிடையாது. சும்மா ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களாம் ஆன்லைனில் வந்து நிற்பாங்க. இப்போ இவரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், பை வந்து 133, செல் வந்து 2 தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணாலும் அவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் அவங்கள அவாய்ட் பண்ணுறங்க. ₹1 கீழே போனாலும் பரவாயில்ல. $1000 செல் பண்ணிக்கலாம், ₹1000 போனால் போகுது. ஆனால் நீங்கள் அந்த $1000 உங்கள் அக்கௌண்ட்டில் ₹92,000 வரும். சப்போஸ் அது ஏதாவது ஸ்கேம் ஃபண்டாக இருந்து ஸ்கேம் பண்ணியாக இருந்ததுன்னா உங்கள் டோட்டல் அக்கௌண்ட் இந்த 92,000 பிளாக் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டு போய் நீங்கள் கேஸும் உங்கள் மேலே விழுந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செல் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் போய் பை பண்ணும்போது செல்லர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேஒய்சி கூட, அதை கொடு, ஃபோன் நம்பரை கொடு, எல்லா டீட்டெயில் செல்ஃபி எடுத்து அனுப்பு, வீடியோ கால் பண்ணலாம் கேட்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்க மேலே டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு அவங்க மேலே கேஸ் இருக்கும். அவங்க அந்தளவுக்கு வழிபட்டு வேதனைப்பட்டு நிறையா அனுபவப்பட்டு தான் உங்கள்கிட்ட அந்த செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்டால் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பினான்ஸில் போயிட்டு எப்படி வந்து மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் மெர்ச்சன்ட்டுக்கும் நான் மெர்ச்சன்ட்டுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். மெர்ச்சன்ட் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ₹4 கம்மியாக வாங்குறாங்க, ₹4 எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. நான் மெர்ச்சன்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? கும்பலில் கோவிந்தா போகிற மாதிரி தான், எல்லா கூடயும் போய் உள்ளே இருக்கணும். விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கணும். அது மாதிரி பை பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் போய் விற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அப்படியே பேக் வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து பினான்ஸில் மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு மஸ்ட்டு உங்களுக்கு 6 மந்த்து வந்து நீங்கள் பினான்ஸில் ட்ரேட் பண்ணிருக்கணும். ஓல்டு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிருக்கணும். இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணி இன்றைக்கே மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இன்றைக்கே வாங்கணும். அது வரையும் அட்லீஸ்ட் 1 இயராவது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓல்டு அக்கௌண்ட்டாக இருக்கணும். பினான்ஸில் நீங்கள் லாஸ்ட்டு 6 மந்த்து ட்ரேட் பண்ணிருக்கணும். ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் வந்து 1 இயர் பிஃபோர் ஓப்பன் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். யூசர்ஸ் மஸ்ட் மீட் த ஃபாலோவிங் மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் P2P மெர்ச்சன்ட் சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் த வெரிஃபிகேஷன் ப்ளஸ். வெரிஃபிகேஷன் ப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒன்லி வெரிஃபைடு அக்கௌண்ட்டு மட்டும் வரும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வெரிஃபைடு ப்ளஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ ஐடென்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் த வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த இது வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து கன்ஃபார்மாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், இமெயிலுக்கு ஓடிபி மூலமாக பண்ணியிருக்கணும். A certain amount USDT must available in your wallet. Remains the separate deposit. அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
$2000 வந்து மெர்ச்சன்ட் அப்ளிகேஷனுக்கு இப்போ வந்து மினிமம் டெபாசிட்டாக வந்து பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 2000 USDT உங்கள் வாலெட்டில் வந்து USDTயாவோ இல்லை பிட்காயினாவோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி ட்ரேட் P2P ரியல் ட்ரேட்ஸ் பெர் மந்த்து 300 ட்ரேட் மினிமம் 300லேருந்து 1000 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆக்டிவிட்டி ட்ரேடில் பெர் மந்த்துக்கு ஆல் ஓவர் P2P ட்ரேட் ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா? நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் பண்ணியிருக்கலாம், இந்தியாவுக்குள்ள எந்த கண்ட்ரியில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். 300லேருந்து 1000 ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். டோட்டல் ட்ரேட் P2P ட்ரேட் இதில் வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன் செகண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளீஸ் நோட் தட் லிஸ்டட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் ஒன்லி. வி கேனாட் கேரண்டி தட் யுவர் அப்ளிகேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இஃப் யூ மீட் த எபோவ் ரெக்யூர்மெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டோம், உங்களோட மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகுமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமான்னு சொல்லி எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது. The specific requirements for each religion will be reviewed and accepted by the local team based on your trading ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டோம் உங்களோட மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகுமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமான்னு. உங்களோட இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் வந்து லோக்கல் ஏஜென்ட்ஸ், லோக்கல் சப்போர்ட் டீம் இருப்பாங்க. இப்போ இந்தியானா இப்போ கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுறோம், டிஸ்பியூட் கொடுக்குறோம், அப்பீல் பண்ணுறோம், ஒரு பினான்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரீசன்னா, அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஆளாக இருப்பாங்க. இந்தியாவுக்குள்ளே உள்ள லீகல் சிஸ்டம்ஸு, இந்தியாவுக்குள்ளே உள்ள பேங்க் சிஸ்டம்ஸு, இந்தியாவுக்குள்ளே என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ வந்து UPI, IMPS, நெஃப்ட் ட்ரான்சாக்ஷன், இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்ல, RTGS, இந்த மாதிரி பண்ணும்போது இந்தந்த பேமெண்ட் மெத்தட்லாம் இந்தியாவுக்குள்ளே சப்போர்ட் ஆகுது. அப்போ இந்த பேமெண்ட்லேயே ஒரு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், local team based on your trading value, behavior and market requirements, we cannot disclose more details information. நாங்கள் இன்னும் இதை பற்றி நாங்கள் அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பிஹேவியர்ஸு, நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து உங்களோட லோக்கல் இந்தியாவுக்குள்ளே உள்ள பினான்ஸ் சப்போர்ட் கஸ்டமர் டீமில் உள்ள நபர் பார்த்துட்டு அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்லோட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் application are considered individually within 14 to 21 business days. 14 நாள்லேருந்து 21 நாள் முடியும் ஆகும் உங்களோட மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்து அவங்க வந்து அப்ரூவோ இல்லை ரிஜெக்ட் பண்ணவோ 14 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. we ask you to wait as the moment we have huge number of application. அதிக அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து ரிசீவ் ஆகிருக்கான். ஸோ அதனால் 14லேருந்து 21 பிஸ்னஸ் டேஸ் முடியும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பினான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீமில் லைவாக சேட் பண்ண இதை தானே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இப்போ நான் உங்களுக்கு படிச்சுட்ருக்கேன். the 4 conditions that are underlined are the main condition that are checked by Binance P2P. Unfortunately, the team does not specify any information regarding the trade value in the terms of BTC. நான் ஒரு சஜஷன் உங்களுக்கு கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பிட்காயினில் வந்து டோட்டல் ட்ரேட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 4 கண்டிஷன் மேலே சொன்ன இந்த 4 ரெக்யூர்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், மீதி உள்ளதெல்லாம் நாங்கள் வந்து லீகலாக வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் அடுத்தது வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோட் தட் மீட்டிங் த ரெக்யூர்மெண்ட் வில் நாட் கேரண்டி த அப்ரூவல். Application are reviewed individually 14 to 21 business days and local team consider your trading volume, behavior and market demands due to high application volume delays may occur னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் during the review process your security deposit will be frozen. இதை தான் நீங்கள் கவனிக்கணும். 2000 USDT வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து டெபாசிட் பண்ணணும். மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே நீங்கள் போய் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 2000 USDT உங்கள் வாலெட்டில் வச்சுருக்கணும். அப்போ $95 ஒரு டாலர்னா 95 × 95 1,90,000. ஓகேங்களா? 190,000 வந்து உங்கள் வாலெட்டில் நீங்கள் USDTயாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? வச்சுருந்தா மட்டும்தான் உங்களோட ஃபார்ம் வந்து இங்கே உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. ஓகேங்களா? during the review process your security deposit will be frozen. அந்த டைமில் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் unfrozen if rejected. உங்களோட மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த
2000 USDT வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. But remains. So if approved exceeding the merchant program, see it return to your wallet within 14 to 21 working days. அப்போ அந்த 14 நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த 2000 USDT வந்து உங்கள் வாலெட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 14லேருந்து 21 டேஸ், ஓகேங்களா, மேக்ஸிமம் 30 நாள் பண்ணி சொல்லியிருக்காங்க. 30 நாளுக்குள்ள உங்களோட ஃபண்டிங் வாலெட்டில் அந்த அமௌண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து மேக்ஸிமம் 1 மந்த் கணக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 15 டேஸில் உங்களுக்கு அந்த ஃபண்டு வந்துடும். சப்போஸ் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளார, மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஃபண்டிங் வாலெட்டில் வந்து வந்துடும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ உங்களோட பினான்ஸ் மெர்ச்சன்ட் நீங்கள் வந்து உங்களோட பினான்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மொபைல் ஆப்பில் போய் ட்ரை பண்ணாதீங்க, வெப்புக்கு போயிடுங்க. இந்தியாவில் வந்து யூஆர்எல் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இது மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா P2Pன்னு இருக்கும். லாகின் நீங்கள் சொல்லிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து லாகின் யுவர் பினான்ஸ் P2P அக்கௌண்ட், தென் கிளிக் த P2P. அதில் பார்த்தீங்கன்னா P2Pன்னு வரும். P2P வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிகம் ஏ மெர்ச்சன்ட்னு இருக்கும். லாகின் பண்ணோம், அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பிகம் ஏ மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே போகும்னா நான் இப்போ காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துடும், ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து காமிக்கும். இது வந்து என்னோட குவாலிஃபிகேஷன். நான் வந்து கம்ப்ளீட் SMS இமெயில் அத்தன்டிகேஷன் வந்து எனக்கு டிக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அட்வான்ஸ் ஐடென்டி வெரிஃபிகேஷன் டிக் ஆயிடுச்சு, ஓகேங்களா. மினிமம் அமௌண்ட் ஆஃப் 2000 USDT மஸ்ட் அவைலபிள் இன் யுவர் ஃபண்டிங் வாலெட்னு சொல்லியிருந்திருக்கு. என்னோட ஃபண்டிங் வாலெட்டில் 2000 USDT இல்லை இப்போ, அதனால் இது இன்ட்ல இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் டோட்டல் ட்ரேட் வேல்யூ BTC பிட்காயினில் நீங்கள் ட்ரேட் வால்யூம் வந்து பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு காயினாவது நீங்கள் செல் பண்ணியிருக்கணும் 1 மந்த்துக்குள்ளே. ஒரு காயினோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 லட்ச ரூபா 66 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. ஸோ 66 லட்ச ரூபா 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். ஸ்கேம் ஆகாமல், இல்லீகல் ஃபண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வராமல், கேஸ் ஆகாமல், உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல், இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் முன்னாடி பண்ண மெஷின்ஸ்லாம் பண்ணி அப்படியே தப்பிச்சு உள்ளே போயிட்டாங்க. அவங்களாம் ப்ராப்ளம் இல்லை, அடிப்பட்டோ வழிபட்டோ ஏதோ இப்போ வந்து நல்லா இருக்காங்க, சரிங்களா. அதுக்காக நம்ம போயிட்டு இந்த 60 லட்ச ரூபா நம்மளும் ட்ரேட் பண்ணி நம்மளால் முடிஞ்சால் நம்ம மேலே போகலாம். இல்லை இதெல்லாம் வந்து பயமாக இருக்குன்னா நீங்கள் விட்டுட்டு அப்படியே போயிடுங்க. நான் பினான்ஸ் மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் எப்படியா வந்து அப்ளை பண்ணுறது அதுக்கான இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. டோட்டல் ட்ரேட் வேல்யூங்கில் வந்து எனக்கு வந்து இன்ட்ல இருக்குது. ஏன்னா நான் BTCயில் பண்ண கிடையாது. BTCயில் வந்து ட்ரேட் அதிகமாக மூவ் ஆகலை, பண்ணி பார்த்தா மூவ் ஆகலை, அதனால் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் பினான்ஸ் மெர்ச்சன்ட் அப்ளை பண்ண போகிறேன்னா நான் BTCயில் போயிட்டு நான் பண்ணால் தான் நான் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ் ஆல் டைம் 1000 வந்து மினிமம் வந்து பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. 1000 இது வந்து ஆல் டைமில் வந்து 1000 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அது நான் பண்ணலை. 457 தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்ட்ரில் இருக்குது. அக்கௌண்ட் ஏஜ், என்னோடய அக்கௌண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. நான் 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இது. ஸோ அக்கௌண்ட் ஏஜ் வந்து டிக் ஆயிடுச்சு. 30 days ட்ரேட் வேல்யூ BTC பிட்காயினில் நான் ட்ரேட் பண்ணவே கிடையாது, அதனால் இட்டு போட்டாங்க. 30 days கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ். இந்த மந்த்து நான் வந்து USDTயில் நிறைய ட்ரேட் பண்ணிருக்கேன், அதனால் இது வந்து டிக்கு காமிக்குது. இந்த மந்த்து USDT ட்ரான்சாக்ஷனில் நான் கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ரேட் கிட்ட நான் பண்ணிருக்கேன் இந்த மந்தில். ஸோ 500 பேர்த்து கூட நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் அது டிக்கு காமிக்குது. 30 days காம்ப்ளீஷன் ரேட்டு, 30 நாளுக்குள்ள உங்களோட காம்ப்ளீஷன் ரேட் வந்து பார்ப்பாங்க. 100% இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 95% இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் எனக்கு 80% தான் இருக்குது. என்ன ரீசன்னா அட் எ டைமில் நிறைய பேர் வந்து ட்ரேட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி வந்து ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறதுனால என்னால் பேமெண்ட் பண்ண முடியல. அப்போ அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது, சரிங்களா. அப்போ கேன்சல் ஆகும்போது என்னோட காம்ப்ளீஷன் ரேட் வந்து குறையும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பினான்ஸோட கஸ்டமர் சப்போர்ட் சேட்டு போயிடுங்க. நான் எப்படி போகணும்னு சொல்கிறேன். இப்போ என்னோட பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டேன். ஹோம் கிளிக் பண்ணுறேன். மேலே பாருங்கள் மைக் கொடுத்துருக்காங்க. $2000 வந்து உங்கள் வாலெட்டில் வச்சுருந்து மைக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள் இதில் வந்து கரெக்டாக எல்லாம் காமிக்குதா, எல்லா டிக்கும் வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பினான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டிங் போயிடுங்க. போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே கெட் சப்போர்ட்னு இருக்கும். இப்போ நான் கெட் சப்போர்ட்னு கொடுத்தா கஸ்டமர் சப்போர்ட் உள்ளே வருவாங்க. இதுக்கு ஒரு கேஸ் ஐடி வந்து கிரியேட் ஆகும். அதனால் நான் வீடியோ வரதான் நான் சொல்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போயிட்டு
சார் ஐ வாண்ட் அப்ளை மெர்ச்சன்ட் அப்ளிகேஷன் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அவங்க வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி $2000 வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். 14 டேஸ் டைமு. 14 டேஸ்க்குள்ளே அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த $2000 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ்ட் ஆனால் மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அந்த $2000 உங்கள் வாலெட்டில் வந்துடும். அப்ரூவ்ட் ஆன அந்த டேட்லேருந்து நீங்கள் பினான்ஸில் மெர்ச்சன்ட்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் அந்த மாதிரி பேர் டாலருக்கு வந்து $4 மார்ஜின் வச்சு சம்பாதிக்க முடியும். நீங்கள் 2 டைம் பண்ணாலே போதும். $8000 எடுத்துடலாம் ஒரு பெர் டேவுக்கு. ஆனால் எல்லா டைமும் மார்க்கெட் ப்ரைஸ் இதே ரேட்லேயே இருக்குமான்னு சொல்லாது தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் $4 மார்ஜின் நிற்கும், சம்டைம்ஸ் ₹2 நிற்கும். ஆனால் மினிமம் ₹2 நிற்கும் டெஃபினட்டாக எனக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் ரொம்ப வருஷமாக இதில் இருக்கோம். மெர்ச்சன்ட்டும் பார்த்துட்ருக்கோம், நான் மெர்ச்சன்ட்டையும் பார்த்துட்ருக்கோம். ஸ்கேமர்ஸ் யார் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்தாலே ஃபில்டர் பண்ணியே எடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் லோக்கல் பிட்காயின், பேக்ஸ்ஃபுல்லு, பினான்ஸு, கேட்ஐஓ, அப்புறம் காயின்டிசிஎஸ் நிறையா இருக்குது. ஜியோடெஸ்ஸு, சென்னையில் உள்ள ஜியோடெஸ்ஸு நிறையா ஆப்பில் போயிட்டு நாங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஏதோ கொஞ்சம் லைட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், எனக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி நான் திரும்ப தரேன். இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நான் என்னோடய வீடியோ வந்து எடிட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்படியே பேசுவேன், அப்படியே டேரெக்டாக எடுத்து போடுவேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி. ஓகே ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.